காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவரையும் சிவசாய் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். நம்ம சேனலில் ஆன்மீகம், வாஸ்து சாஸ்திரம், புராண கதைகள், செடிகள் பராமரிப்பு, பாடல்கள் மற்றும் நேர்மறை ஆற்றலை இல்லத்தில் கொண்டு வருவது அப்படின்னு பல அரிய ஆன்மீக தகவல்கள் நம்ம உங்களுக்கு கொடுக்கறதுக்கு காத்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய சிவசாய் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். எல்லார் இல்லத்துலேயும் பார்த்திங்கன்னா நேர்முறை ஆற்றல் உள்ள கொண்டு வரதுக்கு பல வழிமுறைகள் இருக்குது. நம்ம ஒரு 4-5 வீடியோ போட்டிருந்தோம். அதில் நிறைய செடி கொடிகள் நிறைய விஷயங்கள்லாம் பதிவு போட்டுகிட்டே இருந்தோம். அப்படி பதிவு இன்றைக்கி நம்ம மயிலிறகு நம்ம இல்லத்தில் வாங்கிட்டு இந்த மயிலிறகு எங்கே வாங்கிட்டு வரோன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல குலதெய்வம் கோவில், முருகன் கோவில், பெருமாள் கோவில், இந்த மாதிரி நல்ல ஒரு குன்று இருக்கும் இடத்தில் குமரன் இருப்பார். அந்த குமரன் இருக்கும் இடத்தில் மயில் வாகனமான மயில் இருப்பார் அப்படின்றதுக்கு சாதாரணமாக குன்று இருக்கிற கோவிலை பார்த்து திருச்செந்தூர், பழனி, திருப்பதி அப்படின்ற நல்ல ஒரு அதிர்வு அலைகளில் உள்ள இடமா பார்த்து இந்த மயிலிறகுகளை வாங்கிட்டு வாங்க. 6 நம்பரில் வாங்கிட்டு வந்து இல்லத்தில் வரவேற்பறையில், அந்த வரவேற்பறையில் நம்ம மயில் தோகையை விரித்து ஆடும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த பூலோகமே குளிர்ந்து மழை பெய்யும் போது இந்த பூமியை குளிர்ற மாதிரி நம்ம இல்லத்தில் இந்த மயிலிறகு வைக்கும் பொழுது இதனுடைய ஆற்றல் இந்த காற்றில் அசையும் பொழுது எதிர்மறை சக்திகள் எதாவது இருந்தால் கூட அது நேர்மறையாக மாறி நம்ம இல்லத்துக்கு ஒரு நல்ல சந்தோஷம், சுபிட்சம், பணப்பருவுகள், பிள்ளைகளுடைய ஆரோக்கியம்னு இது மெடிசனாக பார்த்தீங்கன்னா இந்த காற்றுக்கு பல உன்னத மருத்துவ குணங்கள், மகத்துவங்கள், நம்மளுடைய மனதை ஒரு தெளிவாக வைத்துக்கொள்ளக்கூடியது, இல்லத்தை ஒரு நேர்மறையாகவும் ஒரு அமைதி வைக்கக்கூடிய ஆற்றல் எல்லாமே இந்த மயிலிறகு இருக்குங்க. அதாவது எல்லா ஆலயங்கள்லையும் மசூதிகளும் பார்த்தீங்கன்னா மயிலிறகு வச்சுருப்பாங்க. அவ்வளோ ஒரு ஆற்றல் நிறைந்த இந்த மயிலிறகு எல்லோரும் கோவிலிருந்து வாங்கிட்டு இல்லத்தில் வைங்க. பூஜையில் எல்லோரும் இருப்பாங்க. தாராளமாக வரவேற்பறையில் நல்ல இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்க இடமா, நம்மளுக்கு ரொம்ப கைப்படாத இடமா பார்த்து தாராளமாக மயிலிறகு வைக்கலாங்க. நாங்கள் அங்கங்கே வச்சுருப்போம் மயிலிறகு. இங்கே ஒரு இடத்துல வச்சுருக்கோம், நம்ம பாபாவுக்கு பக்கத்தில் எங்கள் இடத்துல வச்சுருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு இடம் நம்மளுடைய பூஜை ரூம் பாஸ் ஒரு இடத்துல வச்சுருப்போம். அதே மாதிரி பூஜை ரூமில் நிறைய இடங்களில் பூஜை ரூமில் நாங்கள் அதை பயன்படுத்துவோம். மயிலிறகுகள் நம்மளுடைய நடை இடங்கள் இல்லாமல் இந்த மாதிரி இடங்களில் வரப்பு வச்சுன்னா வரவங்களுடைய கண்கள் அந்த மயிலிறகு மேலே பட்டு நம்மளோட டிஸ்ட்ரிக் கூட அந்த இல்லத்தில் படாமல் இந்த மயிலிறகுடைய ஆற்றல் நம்ம இல்லத்தையும் காக்கும், நம்மளையும் காக்குங்க. தினம் ஒரு தகவல் அப்படின்ற பதிவில் நம்ம சொல்லியிருந்தோம். ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு பதிவு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இன்றைய தகவல், நம்ம பூஜையில் விளக்கேற்றும் போது திரி போடுவோம் இல்லைங்களா, அந்த திரியை மறுநாள் நம்ம அதே திரியில் விளக்கேற்றாமல் தினம் ஒரு திரி நம்ம வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்கு தினம் ஒரு திரி உபயோகப்படுத்தணும். அந்த திரியை ரெட்டையில் போடணும், மொத்தையில் போடக்கூடாது, ரெட்டையில் போடணும். அன்னைக்கு வேண்டுதல், அன்னைக்கு திரி எரிஞ்சு முடிஞ்சவொன்னு மறுநாளுக்கு வேறு திரியை மாற்றிடணும். இவ்வாறு நீங்கள் செய்து கொண்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் என்று எல்லாம் அந்த இறைவனை வேண்டி இந்த பதிவு நிறைவு செய்கிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.